குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அவரை சிறிது கங்கை நீரை பருகுமாறு குருதேவர் சொல்வதுண்டு. அன்னையின் ஆலயத்தில் யாராவது அமர்ந்து உலகியல் விஷயங்களை நினைப்பதன் மூலம் அந்த இடத்தை அசுத்தப்படுத்தினால் அங்கே கங்கை நீரை தெளிப்பார். யாராவது மலஜலம் கழித்த பிறகு கங்கை நீரில் தம்மை சுத்தம் செய்து கொள்வதை கண்டால் மிகவும் வேதனைப்படுவார். கங்கைக்கரை பறவை கூட்டத்தின் இன்னிசையால் நிறைந்து இனிமை பரப்பிய பஞ்சவடி விசாலமான கோவில். அங்கே பக்திமிக்க சாதகரான தமையனின் பூஜை பெற்ற தந்தை போல் பேணி பரிவு காட்டும் அவரின் அன்பு, இறைவனிடமும் சான்றோரிடமும் பக்தி பூண்டிருந்த ராணி மற்றும் அவரது மருமகன் மதுர்பாபுவின் நம்பிக்கையும் அன்பும், இவை அனைத்தும் வெகு விரைவில் கதாதரருக்கு தட்சிணேஸ்வர ஆலயத்தின் மீது ஈடுபாட்டை ஏற்படுத்த தொடங்கியது. 19 தாமே உணவு சமைத்து உண்டு கதாதரர் தட்சிணேஸ்வரத்தில் வாழ்ந்தது. காமார்புகூர் வீட்டைப் போலவே தட்சிணேஸ்வர காளி கோவிலும் அவரது மனதிற்கு உகந்த இடமாயிற்று. சில காலம் தம் கையாலேயே சமைத்து உண்டாலும் அவர் தமது எதிர்காலம் பற்றிய கவலைகளை விட்டுவிட்டு மிகுந்த உற்சாகத்துடன் அங்கே வாழ்ந்தார். 20 உறுதிப்பாட்டிற்கும் குறுகிய நோக்கிற்கும் உள்ள வேறுபாடு. குருதேவரின் உணவு பற்றிய நியதிகள் வாசகர்கள் மனதில் சில ஐயங்களை எழுப்பியிருக்கலாம். இத்தகைய குறுகிய மனப்பான்மை சாதாரண மக்களின் உள்ளத்தில் இருப்பது இயல்பு. இப்படிப்பட்ட குறுகிய கொள்கையை கை கொண்டால்தான் ஆன்மீகத்தின் முடிவான லட்சியத்தை அடைய முடியும் என்பது உங்கள் கருத்தா? இதற்கு விடையாக நாம் கூறுவதெல்லாம் குறுகிய மனப்பான்மை என்பதையும் ஒரு கொள்கையில் உறுதியாக இருப்பது என்பதும் குழப்பிக்கொள்ள கூடாது என்பதுதான். இரண்டும் வெவ்வேறானவை. ஆணவத்திலிருந்து பிறக்கிறது குறுகிய மனப்பான்மை. ஒருவரிடம் ஆணவம் இருக்கும்போது தாம் கருத்துவனவற்றையும் செய்வனவற்றையும் மட்டுமே உயர்ந்தவையாக கருதுகிறார். தன்னை சுற்றி குறுகிய வட்டம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு வேறு எதையும் மதிக்காமல் வாழ்கிறார் அவர். ஆனால் இரண்டாவது வகையானது ஒரு கொள்கையில் உறுதிப்பாடு என்பது உறுதியான லட்சியம் ஒன்றை ஏற்றுக்கொண்டு அதனை அடைந்தே தீர வேண்டும் என்ற வேகத்திலிருந்து பிறக்கிறது. கொள்கையில் உறுதி படைத்தவர்கள் சாஸ்திரங்களும் மகான்களும் போதித்த கொள்கையில் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்கள் நான் என்ற ஆணவத்தை அகற்றி ஆன்மீக வாழ்வில் படிப்படியாக முன்னேறி பரம்பொருளை உணர்கின்றன. ஆரம்ப காலத்தில் இவர்களும் குறுகிய மனப்பான்மை உடையவர்களாக இருக்கக்கூடும். ஆனால் தாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் துணையால் படிப்படியாக அவர்கள் தெளிவை பெறுகின்றனர். நாளடைவில் அவர்களின் குறுகிய மனப்பான்மை தானாக மறைந்து விடுகின்றது. இத்தகைய இரண்டாவது பண்பே குருதேவரிடம் காணப்பட்டது. உறுதியும் விடாமுயற்சியும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகவும் இன்றியமையாதவை. குருதேவரிடம் இத்தகைய பண்பினை காணும் நாமும் சாஸ்திரங்கள் போதிக்கின்ற நெறிகளின் உறுதியான தளராத பக்தியுடன் ஆன்மீக உண்மைகளை கண்டறியும் வேட்கையுடன் முன் செல்வோமானால் தக்க தருணத்தில் பரந்த மனப்பான்மை உடையவர்களாகி இறுதியில் எல்லையற்ற சாந்தியை அடைய முடியும். அதற்கு மாறாக சென்றால் வெற்றி கிட்டாது என்பது நிச்சயம். குருதேவர் கூறியது போல முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். எனவே உண்மையாகவே பரந்த மனப்பான்மையை பெற வேண்டுமானால் ஒரு கொள்கையில் உறுதியுடையவராக இருப்பது மிகவும் இன்றியமையாதது. விதிகளும் அப்பாற்பட்ட நிலையை சென்றடைய நாம் முதலில் விதிமுறைகளை கடைபிடித்தே தீர வேண்டும். குருதேவரிடமும் ஆரம்ப காலத்தில் இந்த குறைபாடு இருந்ததால் அவரை ஏன் கடவுளின் அவதாரம் என்று கூற வேண்டும்? ஒரு மனிதராகவே கருதலாம். அவரை ஓர் அவதாரமாக ஆக்க வேண்டுமானால் இத்தகைய குறைகளை மறைத்துவிட்டு அவரது வாழ்க்கையை எழுதியிருக்கலாம். இரண்டு மற்ற உங்கள் முயற்சி எப்படி வெற்றி பெறும் என்று சிலர் கேட்கக்கூடும். அவர்களிடம் நாங்கள் சகோதரர்களே, கடவுள் மனித உருவில் அவதரிப்பார் என்பதை கனவில் கூட நாங்கள் நம்பாத காலம் ஒன்று இருந்தது.
அது நடக்க கூடியது தான் என்பதை குருதேவர் தமது எல்லையற்ற கருணையினால் எங்களுக்கு உணர்த்தி அருளினார். இறைவன் மனித உடல் தாங்கி வரும்போது மனித உடலின் குறைபாடுகளையும் உள்ளத்தின் குறைகளையும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பதையும் அவரிடமிருந்து நாங்கள் அறிந்தோம். தூய பொன்னால் அணிகலன் எதுவும் செய்ய முடியாது. அதனுடன் வேறு உலோகத்தையும் சேர்த்தால் மட்டுமே அணிகலன் செய்வது சாத்தியமாகும். அதுபோல தூய சத்துவ குணத்துடன் சிறிதாவது ரஜோ குணமும் சேராமல் மனமும் உடலும் சேர்ந்து செயல்பட முடியாது என்று குருதேவர் கூறுவார். தம் குறைபாடுகளை பற்றிய விவரங்களை எங்களிடமிருந்து மறைக்க அவர் துளி அளவும் கூட முயன்றதில்லை. இருப்பினும் மீண்டும் மீண்டும் அவர் முன் யுகங்களில் யார் ராமராகவும் கிருஷ்ணராகவும் மற்ற அவதார புருஷர்களாகவும் தோன்றினாரோ அவரேதான் தற்போது தம் உடலை காட்டி இந்த பையில் உரைகிறார். ஆனால் இந்த முறை ஓர் அரசன் மாறுவேடத்தில் தன் தலைநகரை சுற்றி பார்க்க செல்வது போல அவர் தன்னை மறைத்து கொண்டு வந்துள்ளார் என்று சொல்வதுண்டு. வாசகர்களே, ஸ்ரீ குருதேவரை பற்றி நாங்கள் அறிந்ததை எல்லாம் கூறுவதற்கும் கடமைப்பட்டுள்ளோம். உங்களால் நம்ப முடிந்தவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். எஞ்சியவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதற்காக எங்களை தூற்றினாலும் நாங்கள் வருத்தப்பட போவதில்லை. ஒரு சமயம் கங்கையில் மீன் பிடிப்பதற்காக வரி விதித்தது ஆங்கிலேய அரசு. மீனவர்களுள் பெரும்பாலானோர் ராணியின் எஸ்டேட்டில் வசித்து வந்தனர். வேறு கதியற்ற அந்த ஏழை மீனவர்கள் ராணியிடம் சென்று தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கூறி முறையிட்டனர். ராணியின் கருணை உள்ளம் உருகியது. அவர்களுக்கு ஆறுதல் கூறிய ராணி திட்டம் ஒன்றை தீட்டினார். அதன்படி பெரிய தொகை ஒன்றை கொடுத்து மீன் பிடிப்பதற்காக கங்கை நதியில் ஒரு பகுதியை குத்தகைக்கு விடும்படி ஆங்கிலேய அரசிடம் கோரினார். ராணி மீன் வியாபாரம் நடத்தப்போவதாக கருதிய அரசு உடனடியாக அதற்கு அனுமதி அளித்தது. குத்தகை உரிமை பெற்ற ராணி உடனே கங்கையின் குறுக்கே பல இடங்களில் சங்கிலிகளை பிணைத்தார். இது ஆங்கிலேய கப்பல்களில் போக்குவரத்தை தடை செய்தது. ராணியின் செயலை அரசு கண்டித்தபோது அவர் மீன் பிடிப்பதற்காக நான் குத்தகைக்கு எடுத்திருக்கின்ற பகுதியில்தான் சங்கிலிகளை இட்டுள்ளேன். அந்த இடங்களில் நீராவி கப்பல்கள் சென்றால் அந்த இரைச்சலில் மீன்கள் வேறிடம் சென்றுவிடும். என் வியாபாரம் நஷ்டமடைய நேரும். எனவே நான் எப்படி சங்கிலிகளை விலக்க முடியும்? ஆனால் ஒரு நிபந்தனையில் பேரில் நான் அவற்றை விலக்கலாம். அரசு இந்த ஏழை மீனவர்களின் மீது விதித்துள்ள வரியை நீக்க சம்மதிக்குமானால் நானும் சங்கிலிகளை எடுத்து விடுகிறேன். இல்லையென்றால் வழக்கு தொடுப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அரசு எனக்கு நஷ்ட ஈடு தர நேரிடும் என்று கூறிவிட்டார் ராணி. ராணியின் வாதத்திலிருந்த உண்மை அரசை பணிய வைத்துவிட்டது. அது மட்டுமின்றி ஏழைகளின் நலனுக்காகவே ராணி இவ்வாறு செய்கிறார் என்பதை உணர்ந்து மீன் பிடிப்பதற்கான வரியை உடனடியாக விலக்கியது அரசு. ராணியை மனமார வாழ்த்தினர் அந்த ஏழை மீனவர்கள். ஏழைகளின் நன்மைக்காக எந்த முயற்சியிலும் முன்னின்று கை கொடுத்து உதவுவார். சமூக சேவையிலும் ஆர்வமாக ஈடுபட்டார். கங்கையில் பல இடங்களில் படித்துறைகள் கட்டினார். புரித் திருத்தலத்திற்கு போகும் வழியில் சாலை அமைத்தார். மகிம்பூர் ஜமீனிலுள்ள அவுரி செடி விவசாயிகளுக்காக போராடி அவர்களை அடக்கும் முறையில் நின்று விடுவித்தார். 10,000 ரூபாய் செலவில் டோனா என்ற வாய்க்காலை வெட்டி மதுமதி ஆற்றையும் நவகங்கை ஆற்றையும் இணைத்தன மூலம் பெருவாரியான மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க வழிவகுத்தார்.
இவ்வாறு ராணி எத்தனையோ நற்செயல்களை புரிந்து மக்களின் மனதில் இடம் பெற்றிருந்ததாக கூறப்படுகின்றது. ராணியின் 4 புதல்விகளும் அவர்களுடைய கணவன்களின் பெயர்களில் வருமாறு: 1. பத்மமணி ராமச்சந்திர தாஸ், 2. குமாரி பிரியாரி சௌதுரி, 3. கருணாமயி மதுரா மோகன் விசுவாஸ், 4. ஜெகதம்பா மதுராந்த விசுவாஸ் என்றும் மதுர்பாபு என்றும் அழைக்கப்பட்டார். நன்றி, வணக்கம்.